ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஐபிஎல்லோட ஸ்பெஷல், ஐபிஎல்லோட பியூட்டி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இப்போ வந்து ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் நோக்கி என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தொடர்ந்து வந்து வரிசையாக ஒரு 5-6 கேமில் வந்து தோத்தாங்க. பட் இப்போ வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்து 5வது இடத்த ஆர்சிபி வந்து பிடிச்சிருக்காங்க. டெல்லிக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு 4-5 கேமாகவே பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. 187 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. அடுத்தான டெல்லியோ 140க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதன் நிலவே பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பயங்கரமாக டெவலப் ஆகி 5வது இடத்த ஆர்சிபி வந்து பிடிச்சிருக்காங்க. ஆர்சிபி 5வது இடத்துக்கு வந்தது இப்போ சிஎஸ்கேவுக்கு வந்து கடுமையான சிக்கல் வந்து கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கேகேஆர் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆர்ஆர் கண்டிப்பாக வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னும் 2 கேமில் 1ல் ஜெயிச்சாலே போதும். இல்லை 2லையும் தோத்தா கூட ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆர்ஆர் உள்ளே போயிடுவாங்க. மீதி 2 இடத்துக்கு தான் போட்டி. அந்த 2 இடத்துக்கு சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆர்சிபி, டெல்லி, லக்னோ 5 அணிகள் போட்டி போடுறாங்க. 3 அணிகள் வந்து வெளியே போகணும். இப்போ இதில் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கேம் இருக்குது. அந்த ஒரு கேமில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா 14 பாயிண்ட் வாங்குவாங்க. பட் அவங்க இப்போதைக்கு மைனஸில் வந்து இருக்காங்க. -0.4 வந்து இருக்காங்க. அவங்க என்ன தான் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சா கூட அது வந்து ப்ளஸுக்கு வரதுங்கிறது கஷ்டம். அப்படியே ப்ளஸுக்கு வந்தாலும் +1, 2, 3லாம் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த 5 அணிகளில் டெல்லி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ மீதி 4 அணிகள் இருக்குது. இப்போ இதில் வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 12 கேம் விளாடி 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரன் ரேட்டும் +0.4 வந்து வச்சிருக்காங்க. இன்னும் 2 கேமில் ஒரு கேமில் அவங்க ஜெயிச்சு ரன் ரேட் என்ன கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாலே 99% வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து மேலே வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் உள்ளே போயிடுவாங்க, டெல்லி வந்து வெளில போயிடுவாங்க. 2 அணிகள் வந்து காலி. அப்போ மீதி இருக்க 3 அணிகள் அப்படின்னா சிஎஸ்கே, ஆர்சிபி, லக்னோ. இதில் வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க 12 கேம் விளாடி 12 வாங்கியிருக்காங்க. பட் அடுத்த 2 கேம்லேயே அவங்க வந்து ஜெயிக்கணும். ஜெயித்தாலும் ரன் ரேட்டை வந்து அவங்க வந்து உயர்த்தணும். இப்போ வந்து -0.7ல் வந்து இருக்காங்க. லக்னோ வந்து ப்ளஸுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து சிஎஸ்கே அடுத்த கேமில் தோற்று, ஆர்சிபியும் அடுத்த கேமில் தோற்று, லக்னோ அடுத்த 2 கேமில் ஜெயிச்சா மட்டும்தான் லக்னோவுக்கு வந்து வாய்ப்பு. இன்னொரு புறம் ஆர்சிபி அணி வந்து உள்ளே போகணும் அப்படின்னா இப்போ அவங்க ரன் ரேட்டை நல்லா ப்ளஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. +0.3ல் வந்து இருக்காங்க. அடுத்த கேம்லேயும் பெரிய மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. அப்போ அடுத்த கேமில் வந்து சிஎஸ்கே வந்து தோற்று, லக்னோ வந்து 2 கேமில் ஒரு கேமில் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அடுத்த கேம் ஆர்சிபிக்கு லாஸ்ட் கேம், சிஎஸ்கேவுக்கு லாஸ்ட் கேம் வந்து அடுத்த கேம் தான். 2 அணிகளை தான் மோத போகிறாங்க. அப்போ ஆர்சிபி சிஎஸ்கேவை தோற்கடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி 14 பாயிண்ட் வாங்கிடுவாங்க. சிஎஸ்கேவும் 14 பாயிண்டில் இருப்பாங்க. சிஎஸ்கே விட ஆர்சிபி ரன் ரேட்டை உயர்த்திட்டாங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வந்து சிஎஸ்கேவோட இடத்த ஆர்சிபி காலி பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா கடைசி கேமில் ஆர்சிபி ஜெயிச்சா ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே ஈஸியாக பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க. சிஎஸ்கே தோத்துட்டா சிஎஸ்கே வெளில கிளம்ப வேண்டியதான். அப்போ வந்து மஸ்ட் வின் ஒரு கேமாக தான் வந்து இருக்க போகுது. நன்றி.